ஓ இதான் கறி விருந்தான்னு சொல்ற அளவுக்கு கறி விருந்துக்குனே ஒரு டெஃபினேஷனை கிரியேட் பண்ண எங்க ஊர் கறி விருந்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏப்பா இது புரட்டாசி மாசப்பா. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஆண்டவன் மேல பழி போட்டா அவர் என்னங்க செய்வாரு? வருஷம் பசங்கள்லாம் சேர்ந்து நாங்களே அரேஞ்ச் பண்ற கறி விருந்து தான் இந்த குட்டி கறி விருந்து. நிறைய வெரைட்டிஸ் போட்டா திருப்தி இல்லைங்கிற ஃபீட்பேக்கை மனசுல வச்சுக்கிட்டு இந்த டைம் ஆட்டுக்கறியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். மெயின் டிஷ் ஆட்டுக்கறி பிரியாணி, சைட் டிஷ்ஷா குடல் பெரட்டல், ஆட்டுக்கறி வறுவல், முட்டை எல்லாம் சொல்லணுமா? நெக்ஸ்ட் ஃபினிஷிங் டச்சா ரசமலாய், குலோப் ஜாமுன் இதெல்லாம் சொல்லணுமா? கிணத்துல ஒரு ஜம்முன்னு குழியில போட்டு சாப்பிடலான்னு குளிக்க ஆரம்பிச்சா கூட இருக்கிறவ வேற டே அது வரைக்கும் இருக்குமா இருக்கும் சார், இருக்கும். அவன் சொன்னது வேற உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி நம்மளும் போய் சாப்பிடலான்னு சாப்பிட உட்காந்துட்டேன். ஆட்டுக்கறி செம்ம ஜூசியா இருந்துச்சு. நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம், எல்லாம் பினிஷிங் டச்சை நோக்கி போயிட்டு இருக்காங்க. தரமான பிரியாணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கிடைச்சது. சாப்பிட்டு மீண்டும் ஒரு குழியில போடலாம்னு நினைச்சா மழை வேற பயங்கரமா வந்துருச்சு. இதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி மழையிலேயே கிளீனிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமே இந்த விருந்துக்கு அப்புறம் டூரே வேணாம், எந்த டூர் போனா ஊட்டிக்கு போனா